ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது டிஎன்பிஎஸ்சிலேருந்து குரூப் 2 மற்றும் குரூப் 2ஏக்கான நோட்டிஃபிகேஷனை வெளியிட்டிருக்காங்க. இப்போ இந்த வேலைக்கு யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், இதுக்கு தேவையான எலிஜிபிலிட்டி என்ன, இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வேலைவாய்ப்புக்குன்னு தனியாக நம்ம ஒரு சேனலை கிரியேட் பண்ணியிருக்கோம். இந்த சேனலில் மாவட்ட வாரியாக வர எல்லா கவர்மெண்ட் ஜாப்ஸுமே ரெகுலராக அப்டேட் பண்ணிகிட்ருக்கோம். இதுக்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துட்றேன். விருப்பம் இருக்கவங்க இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டிஎன்பிஎஸ்சிலேருந்து புதிய ஒரு வேலைவாய்ப்புக்கான அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. புதிய நோட்டிஃபிகேஷனுங்க. அதாவது எல்லாருமே எதிர்பார்த்துருந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 மற்றும் குரூப் 2ஏக்கான வேலைவாய்ப்பு கொடுத்துருக்காங்க. கம்பைன்டு சிவில் சர்வீஸ் எக்ஸாமுக்கான ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி நோட்டிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் 11/8/2026 இன்றைக்கி ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி தேதி 9/9/2026. அதுக்குள்ளே இந்த வேலைக்கு நீங்கள் ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணிக்கோங்க. ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ண சொல்ல ஏதாச்சும் மிஸ்டேக் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதை கரெக்ஷன் பண்ணிக்கலாங்க. டைமிங் பொறுத்த வரைக்கும் 13/9/2026 15/9/2026 நீங்கள் கரெக்ஷன்ஸ் பண்ணிக்கலாம். எக்ஸாமுக்கான தேதி கொடுத்துருக்காங்க. ப்ரிலிம் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் 1/11/2026 அன்னைக்கு தான் ப்ரிலிம் எக்ஸாமினேஷன் இருக்க போதுங்க. மெயின் எக்ஸாமுக்கான தேதி உங்களுக்கு பின்னர் அறிவிக்கப்படும் அப்படின்ற மாரி தெளிவாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் பதவி பற்றி பார்த்துடலாம். முதல்ல குரூப் 2க்கான ஒரு போஸ்டிங் பற்றி கொடுத்துருக்காங்க. அசிஸ்டன்ட் இன்ஸ்பெக்டரில் 7 வேக்கன்சியும், டெப்டி கமர்ஷியல் டேக்ஸ் ஆஃபீஸர் ஒரு வேக்கன்சி, ஜூனியர் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸரில் ஒரு வேக்கன்சி, ப்ரொபேஷன் ஆஃபீஸரில் 5 வேக்கன்சி. அதாவது பதவி என்ன, எந்த டிபார்ட்மெண்ட்டில் வேலைவாய்ப்பு, அதை பற்றி உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சப் ரெஜிஸ்டர் கேட்டிருக்காங்க 3 வேக்கன்சி, ஜெயிலர் கேட்டிருக்காங்க மென், அப்புறம் ஜெயிலரில் ஸ்பெஷல் ப்ரைசர் ஃபார் உமனுக்கு கேட்டிருக்காங்க. இதில் ஒரு 4 வேக்கன்சி, ஸ்பெஷல் அசிஸ்டன்ட் கேட்டிருக்காங்க 2 வேக்கன்சி, ஸ்பெஷல் பிரான்ச் அசிஸ்டன்ட் பார்த்தா 6 வேக்கன்சி. அதுலேயே உங்களுக்கு அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆஃபீஸர், இந்த மாதிரி நிறையா பதவிகள் இருக்குதுங்க. ஸோ மொத்தமாக 41 வேக்கன்சி குரூப் 2க்கு கொடுத்துருக்காங்க. 41 வேக்கன்சி, 14 பதவிகள். எல்லாமே லெவல் 16 லெவல் அந்த மாதிரி உங்களுக்கு சேலரி ப்ரொவைட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா குரூப் 2ஏக்கான ஒரு வேலைவாய்ப்பு அறிவிச்சிருக்காங்க. சீனியர் இன்ஸ்பெக்டர் கொடுத்துருக்காங்க பாருங்க. எந்தெந்த டிபார்ட்மெண்ட், அதாவது மில்க் ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட், கோஆப்ரேட் டிபார்ட்மெண்ட் அறிவிச்சிருக்காங்க. ஆடிட் இன்ஸ்பெக்டர் கேட்டிருக்காங்க, ஹேண்ட்லூம் இன்ஸ்பெக்டர், சூப்பர்வைசர், ஜூனியர் சூப்பரண்டன்ட் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு சீனியர் ரெவென்யூ இன்ஸ்பெக்டர் கேட்டிருக்காங்க. நிறையா டிபார்ட்மெண்ட்டில் அரியலூரில் ஒரு வேக்கன்சி, சென்னையில் 17, கடலூரில் 5 அந்த மாதிரி வேக்கன்சியை உங்களுக்கு அப்டேட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் அசிஸ்டன்ட்கான பதவி கொடுத்துருக்காங்க. எங்கேருந்து அப்படின்னா ரூரல் டெவலப்மெண்ட் அண்ட் பஞ்சாயத்து ராஜ் டிபார்ட்மெண்ட்லேருந்து அசிஸ்டன்ட்கான பதவி, அதுவும் உங்களுக்கு எல்லா மாவட்டங்கள்லையுமே வேலைவாய்ப்பு அறிவிச்சிருக்காங்க. அப்புறம் அசிஸ்டன்ட்கான பதவி இன்னும் நிறையா டிபார்ட்மெண்ட்டில் அசிஸ்டன்ட்கான பதவியெலாம் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. எல்லாமே அசிஸ்டன்ட்கான பதவி நிறையா இருக்குது. அப்புறம் அக்கௌண்டன்ட் கேட்டிருக்காங்க 25 வேக்கன்சி, எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் 9 வேக்கன்சி, ஜூனியர் அக்கௌண்டன்ட் ஒரு 2 வேக்கன்சி, மேல் வார்டன் கேட்டிருக்காங்க 1 வேக்கன்சி, லோவர் டிவிஷன் கிளர்க்கு கேட்டிருக்காங்க. இதில் மொத்தமாக ஒரு 780 வேக்கன்சி, ஓவராலாக 820 வேக்கன்சி கிட்ட உங்களுக்கு அப்டேட் பண்ணியிருக்காங்க. வேக்கன்சியை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக ரொம்பவே எதிர்பார்த்தோம், பட் வேக்கன்சி ரொம்பவே கம்மியாக தான் கொடுத்துருக்காங்க. ஸோ 1200 கிட்டயாச்சும் எதிர்பார்த்தோம், பட் அந்தளவுக்கு வேக்கன்சி அவங்க ப்ரொவைட் பண்ணல. ஸோ ஒன்லி ஒரு 821 வேக்கன்சி தாங்க உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் கம்மி வேக்கன்சி தான், பட் இருந்தாலும் ட்ரை பண்ணி தாராளமாக எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணி எக்ஸாமினேஷன் அட்டன் பண்ண பாருங்கள். 821 வேக்கன்சி உங்களுக்கு பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபர்தர் இன்ஃபர்மேஷன்ஸ் பற்றி பார்க்கலாங்க. ஏஜ் மீட்டை பொறுத்த வரைக்கும் அதர் கேட்டகரிக்கு முதல்ல கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஒவ்வொரு பதவிக்கும் ஏஜ் மீட் மாறுபடுதுங்க. இப்போ ப்ரொபேஷர் ஆஃபீஸர் எடுத்துறீங்க அப்படின்னா மினிமம் 22 வயசுலேருந்து அதிகபட்சமாக 32 வயசுக்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணலாம். அதேமாரி டெப்டி கமர்ஷியல் டேக்ஸ் ஆஃபீஸர் 18லேருந்து 32 கொடுத்துருக்காங்க. ஸோ 18லேருந்து ஒரு சிலதுக்கு ஸ்டார்டிங் ஏஜ் 20, ஒரு சிலது 22 அந்த மாதிரி இருக்குது. அதிகபட்ச ஏஜ் லிமிட் 32, 37 அந்த மாதிரி பதவிக்கு ஏற்ற மாரி உங்களுக்கான ஏஜ் லிமிட் மாறுபடுதுங்க. இதுவே மற்ற கேட்டகரி, அதாவது நீங்கள் எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி, எம்பிசி, டிஎன்சி, பிசி, பிசி முஸ்லீம் அவங்களுக்கான ஏஜ் லிமிட் என்ன அப்படின்னா
ஒரு சில பதவிக்கு ஸ்டார்டிங்கில் 22, ஒரு சில பதவிக்கு ஸ்டார்டிங்கில் 18 கொடுத்துருக்காங்க. இப்போ ப்ரொபேஷன் ஆஃபீஸருக்கு 37 வயசுக்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணலாம். டெப்டி கமிஷன் டேக்ஸ் ஆஃபீஸருக்கு 39 வயசுக்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணிக்கலாங்க. ஸோ இந்த பதவிலாம் இருக்குது பாருங்கள், இந்த ஜெயிலர் மென்னாக இருக்கட்டும், மீதி இருக்க பதவிக்கு நோ மேக்ஸிமம் ஏஜ் மேட் கொடுத்துருக்காங்க. எவ்வளோ ஏஜ் வரைக்கும் வேணாலும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாங்க. அதே மாதிரி தான் அந்த குரூப் 2A சர்வீஸ் இருக்க பாருங்க. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபார் ஆல் போஸ்ட் எல்லா போஸ்ட்டுக்குமே மினிமம் 18 வயசு இருக்கணும். நோ மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் கொடுத்துருக்காங்க. இது வந்து இருக்கு பாருங்க, எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் கிரேட் 3 இதுக்கு மட்டும் மினிமம் 25 வயசு இருக்கணும். அதிகபட்சம் நோ மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் தான் வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஓகே, அதுக்கப்புறம் நம்ம கல்வி தகுதி பற்றி பார்க்கலாங்க. முதல்ல வந்து அசிஸ்டன்ட் இன்ஸ்பெக்டர் கேட்டிருக்காங்க. யூஸ்வலாக பார்க்கும்போது குரூப் 2 மற்றும் குரூப் 2Aக்கு மினிமம் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் டிகிரி முடிச்சிருக்கீங்க அப்படின்னா தாராளமாக நீங்கள் அப்ளை பண்ணலாங்க. ஸோ பேசிக் குவாலிஃபிகேஷன் டிகிரி வந்து போதுமானது. பட் ஒவ்வொரு பதவிக்கும் முன்னுரிமை கொடுக்குறாங்க. இப்போ வந்து பாருங்கள், இந்த அசிஸ்டன்ட் இன்ஸ்பெக்டருக்கு டிகிரி முடிச்சவங்க அப்ளை பண்ணலாம். பட் அதர் திங் பீயிங் ஈக்குவல் ப்ரெஃபரன்ஸ் ஷல் பி கிவன். யாருக்கு முன்னுரிமை கொடுக்குறாங்க அப்படின்னா எம்ஏ டிகிரி இன் சோஷியல் ஒர்க் முடித்தவங்களுக்கு ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸும், அதேமாரி டிப்ளமோவில் அவார்டு வாங்கியிருக்காங்க பாருங்கள் மெட்ராஸ் ஸ்கூல் சோஷியல் ஒர்க்கில் அவங்களுக்கு செகண்ட் ப்ரிஃபரன்ஸும், எம்ஏ டிகிரி இன் அப்ளைட் சைக்காலஜி முடித்தவங்களுக்கு தேர்ட் ப்ரிஃபரன்ஸும், அதுக்கப்புறம் டிப்ளமோ கோர்ஸ் ஆஃப் 2 இயர் டியூரேஷன் ஆஃப் த அந்த லேபர் வெல்ஃபேர் ஒர்க்கரில் அவங்களுக்கு அந்த மாதிரி ஒவ்வொன்றுத்துக்கும் முன்னுரிமை கேட்டிருக்காங்க. யூஸ்வலாக டிகிரி முடித்தவங்க அப்ளை பண்ணலாம், பட் முன்னுரிமையும் கொடுத்துருக்காங்க. ரெண்டாவது டெப்டி கமிஷன் டேக்ஸ் ஆஃபீஸர், இதுக்கு வந்து பாருங்கள் மஸ்ட் போசஸ் ஏ டிகிரி பிஏ பிஎஸ்சி பிகாம் முடித்தவங்க அப்ளை பண்ணலாம். பட் யாருக்கு முன்னுரிமை கொடுக்குறாங்க அப்படின்னா போத் காமர்ஸ் அண்டு லா முடித்தவங்களுக்கு முதல் முன்னுரிமை. ரெண்டாவது வந்து பார்த்தீங்க டிகிரி இன் காமர்ஸ் அண்ட் லா முடித்தவங்களுக்கு. மூணாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிகிரியில் எய்தர் காமர்ஸ் முடித்தவங்க அல்லது லா முடித்தவங்க வித் டிப்ளமோ இன் டாக்ஸேஷன் அந்த மாதிரி ஒவ்வொன்றுத்துக்கும் முன்னுரிமை கொடுக்குறாங்க. ஜூனியர் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸருக்கு டிகிரி முடித்தாவே போதுமானது. ப்ரொபேஷன் ஆஃபீஸருக்கு ஆல்ரெடி பார்த்தது தாங்க, அதே கல்வி தகுதி தான். இப்போ ஜெயிலர் மென்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள், நீங்கள் டிகிரி முடித்தவங்க அப்ளை பண்ணலாம். பட் யாருக்கு முன்னுரிமை கொடுக்குறாங்க அப்படின்னா மாஸ்டர் டிகிரியில் கிரிமினாலஜி முடித்தவங்க மற்றும் கிரிமினல் ஜஸ்டிஸ் முடித்தவங்களுக்கு முன்னுரிமை வழங்குறாங்க. சப் ரெஜிஸ்டருக்கும் அதே மாதிரி தான் டிகிரி முடித்தவங்க அப்ளை பண்ணலாம். முன்னுரிமையை பொறுத்த வரைக்கும் பிஎல் டிகிரி முடித்தவங்களுக்கு முன்னுரிமைங்க. ஸ்பெஷல் அசிஸ்டண்ட்டுக்கு டிகிரி முடித்தவங்க அப்ளை பண்ணலாம். கூடவே நீங்கள் டைப்ரைட்டிங் முடிச்சிருக்கணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸ்பெஷல் பிரான்ச் அசிஸ்டண்ட்டுக்கா அதுக்கான கல்வி தகுதி டிகிரி முடித்தவங்க அப்ளை பண்ணலாம். யாருக்கு முன்னுரிமை அப்படின்னா ஸோ நீங்கள் வந்து டெக்னிக்கல் எக்ஸாமினேஷன், அதாவது டைப் ரைட்டிங் ஷார்ட் ஹேண்ட்லாம் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா முன்னுரிமையை வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. எல்லாத்துக்குமே டிகிரி முடிச்சிருக்கீங்க அப்படின்னாவே அப்ளை பண்ணிக்கலாங்க. அசிஸ்டன்ட் செக்ஷன் கம் அந்த ஆஃபீஸர் இருக்குது பாருங்கள், இதுக்கு வந்து மாஸ்டர் டிகிரி இன் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் முடித்தவங்க அப்ளை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு குரூப் 2A சர்வீசஸ்க்கான பதவியெலாம் கொடுத்துருக்காங்க. சீனியர் இன்ஸ்பெக்டருக்கு அதே மாதிரி தாங்க டிகிரி முடித்தவங்க அப்ளை பண்ணலாம், அல்லது டிப்ளமோ இன் ரூரல் சர்வீஸ் அவார்டர் அந்த இடத்துல முடித்தவங்க இந்த மாதிரி முன்னுரிமை கொடுத்துருக்காங்க. யூஸ்வலாக பார்க்கும்போது எல்லாத்துக்குமே டிகிரி முடித்தவங்க தாராளமாக இந்த ஒரு வேலைக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாங்க. எல்லாத்துக்குமே டிகிரி போதுமானது, ஒரு சிலதுக்கு மட்டும் முன்னுரிமை கேட்டிருக்காங்க. அந்த முன்னுரிமை இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி ப்ரியாரிட்டி வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ முடிஞ்சது. அதுக்கப்புறம் வந்து பாருங்கள் ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் கேட்குறாங்க. யாருக்கு அப்படின்னா ஜெயிலர் மென், அது மட்டும் இல்லாமல் ஜெயிலரில் ஸ்பெஷல் ப்ரைசன் ஃபார் உமன் அந்த பதவிகளுக்கு மட்டும் உங்களுக்கு வந்து ஃபிசிக்கல் வந்து கேட்குறாங்க. அது வந்து ரொம்பவே வந்து இம்பார்ட்டன்ட், அதை நோட் பண்ணிக்கோங்க. ஸ்டாண்டர்ட் கேட்டிருக்காங்க பாருங்கள், விஷுவல் ஸ்டாண்டர்ட் என்ன எல்லாமே இருக்குது, நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நம்ம சொன்னோம் பாருங்கள், அந்த ஜெயிலர் பதவிக்கான ஃபிசிக்கல் என்ன இருக்கணும் அப்படின்னா ஹைட்டை பொறுத்த வரைக்கும் ஃபார் ஆல் கம்யூனிட்டி எஸ்சி எஸ்ஏ எஸ்டியை தவிர்த்து மற்றவங்களுக்கு 165 சென்டிமீட்டர் ஹைட் இருக்கணும். எஸ்சி எஸ்ஏ எஸ்டிக்கு வந்து 160 சென்டிமீட்டர் ஹைட் இருந்தாவே வந்து போதுமானதுங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா செஸ்ட் எக்ஸ்பென்ஷன் கேட்டிருக்காங்க. ஸோ ஆன் ஃபுல் எக்ஸ்பென்ஷனில் எவ்வளோ இருக்கணும், அந்த இதில் எவ்வளோ இருக்கணும் அப்படின்ன மாரி கொடுத்துருக்காங்க. அதை நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஒவ்வொரு கம்யூனிட்டிக்கும் ஃபார் ஆல் கம்யூனிட்டிக்கு 81 சென்டிமீட்டர், எஸ்சி எஸ்சி எஸ்டிக்கு 79 சென்டிமீட்டர் இருக்கணும் அப்படின்ன மாரி தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இந்த 2 பதவி ஜெயிலருக்கு மட்டும் இந்த ஃபிசிக்கல் வந்து கேட்குறாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து அந்த ஸ்பெஷல் இருக்குது பாருங்கள், ப்ரைசன் ஃபார் உமன் அவங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. 186 சென்டிமீட்டர் ஹைட் இருக்கணும் ஃபார் ஆல் கம்யூனிட்டி. எஸ்சி எஸ்டிக்கு வந்து 150 சென்டிமீட்டர் இருந்தாவே வந்து போதுமானது அப்படின்ன மாரி சொல்லியிருக்காங்க.
அதேமாரி உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபிசிக்கல் டெஸ்ட் இருக்கும் அப்படின்ற மாதிரியும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு ஒரு தனியாக ஃபார்ம் இருக்குது, அந்த ஃபார்மை நீங்கள் வந்து போயிட்டு வாங்கிட்டு வரணும். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ எல்லாத்துக்குமே அப்டேட் பண்ணியிருக்காங்க. அதாவது மேல் கேண்டிடேட் நீங்கள் வந்து இந்த ஸ்பெஷல் ப்ரைசன் ஃபார் உமன் இந்த போஸ்ட்டுக்கு ஆண்கள் அப்ளை பண்ண முடியாது, ஜெயிலர் மெயின் போஸ்ட்டுக்கு பெண்கள் அப்ளை பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ முடிஞ்சது டீட்டெயில்ஸ். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா செலெக்ஷன் ப்ராசஸ் பற்றி பார்க்கலாங்க. ஆல்ரெடி சொன்ன மாதிரி உங்களுக்கு ப்ரிலிம் எக்ஸாமினேஷன், மெயின் எக்ஸாமினேஷன் 2 எக்ஸாமினேஷன் வச்சு தாங்க செலெக்ஷன் பண்ணுறாங்க. முதல்ல ப்ரிலிம் எக்ஸாமினேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். குரூப் 2 மற்றும் குரூப் 2 2 பேருக்குமே ஒரே எக்ஸாம் சிங்கிள் பேப்பராக நடக்க போகுது. ஜென்ரல் ஸ்டடீஸ் பொறுத்த வரைக்கும் 75 கொஷின், டிகிரி ஸ்டாண்டர்டில் கொஷின் கேட்குறாங்க. ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் எபிலிட்டிக்கான டெஸ்ட்டு 10th பேஸ் கொஷின்லேருந்து கேட்பாங்க 25 கொஷின். லாங்குவேஜ் ஜென்ரல் தமிழ் அண்ட் ஜென்ரல் இங்கிலீஷ் 10th கேட்பாங்க 100. மொத்தமாக 200 மதிப்பெண் எக்ஸாம் இருக்க போது 200 கொஷினும் 300 மதிப்பெண்களுக்கு OMR மெத்தடில் எக்ஸாம் வைக்கிறாங்க. இதை கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னா மெயின் எக்ஸாமினேஷன் குரூப் 2க்கு வந்து பாருங்கள். பேப்பர் 1 வந்து தமிழ் எலிஜிபிலிட்டிக்கான டெஸ்ட் இருக்க போது மேக்ஸிமம் 100 மதிப்பெண்களுக்கு எக்ஸாம் வைக்கிறாங்க 10th பேஸ் பண்ணி. பேப்பர் 2 ஜென்ரல் ஸ்டடீஸ் வைக்கிறாங்க. டிகிரி ஸ்டாண்டர்ட்லேருந்து கொஷின்ஸ் இருக்கும் 300 மதிப்பெண்களுக்கு. டெஸ்கிரிப்டிவ் டேபிள் தான் எக்ஸாம் நடக்க போகுது. குரூப் 2A வந்து பாருங்கள். பேப்பர் 1 வந்து தமிழ் எலிஜிபிலிட்டிக்கான டெஸ்ட் இருக்க போது 10th பேஸ் பண்ணி. இதில் பேப்பர் 2 பொறுத்த வரைக்கும் A ஜென்ரல் ஸ்டடீஸும் B வந்து ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங் வைக்கிறாங்க ஒரு 200 கொஷின்ஸ். ஸோ இதான் பேசிக் இன்ஃபர்மேஷன், ரெண்டுத்துக்கும் உங்களுக்கு மாறுபடுது. ஓகே, இதுதாங்க இன்ஃபர்மேஷன், நோட் பண்ணிக்கோங்க. ஸோ எல்லா கொஷின்ஸுமே ப்ரிலிம் அண்ட் மெயின் எக்ஸாமினேஷன் தமிழ் அண்ட் இங்கிலீஷில் இருக்கும் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. எல்லா பேப்பருமே கம்பல்சரி நீங்கள் எழுதி தான் ஆகணும், எல்லாத்தையுமே கொடுத்துருக்காங்க. செக் பண்ணி பார்த்துக்கோங்க. சிலபஸ் என்னமானலாம் நீங்கள் படிக்கணும் எல்லாமே இருக்குதுங்க. ஸோ இதான் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன், ஜாப் அப்டேட். ஸோ விருப்பம் தகுதியும் இருக்கவங்க அப்ளை பண்ண பாருங்கள் ஆன்லைன் மூலமாக. எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் எல்லா டிஸ்ட்ரிக்ட்லையுமே எக்ஸாம் சென்டர் இருக்குது, எல்லா தாலுக்குலையுமே இருக்குது. மெயின் எக்ஸாமினேஷன் மட்டும் டிஸ்ட்ரிக்ட் வைஸாக நடைபெறும். ப்ரிலிம் எக்ஸாமினேஷன் எல்லா தாலுக்குலையுமே எக்ஸாம் வந்து இருக்கும், எக்ஸாம் சென்டர். ஸோ உங்களுக்கான சிலபஸ் என்ன, OMR எப்படி ஃபில் பண்ணுறது, எல்லா இன்ஸ்ட்ரக்ஷனுமே நோட்டிஃபிகேஷனில் கொடுத்துருக்காங்க. செக் பண்ணி பார்த்துட்டு ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ண பாருங்கள். ஸோ கண்டிப்பாக ஆன்லைன் மூலமாக எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அப்ளை பண்ணுறது அதை கொடுத்து நம்ம சேனலில் கண்டிப்பாக வீடியோ போடுவோங்க. கண்டிப்பாக அதை பார்த்து நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இப்போதைக்கு இந்த ஜாப் பற்றி ஃபுல்லாக தெரிஞ்சுக்கோங்க. அப்ளை பண்ணுறதுக்கான வீடியோ நான் விரைவில் வந்து போஸ்ட் பண்ணுறேன். நிறைய பேருக்கு தெரியப்படுத்துங்க. அடுத்த ஒரு நிலையோடு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.